மக்களை ஏமாற்றிய பொய்க்காரர்களை ஆட்சியிலிருந்து விரட்டியடித்த பின்னரே தமது பயணம் முடிவுக்கு வரும் எனவும் 1000 சிறைகளில் அடைத்தாலும் இந்த பயணத்தை தாம் நிறுத்தப் போவதில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எனவே இந்த பயணத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து கொண்டு ஆதரவு வழங்க வேண்டும் என அவர் நுகேகொட பேரணியில் கூறினார். 76 ஆண்டுகால சாபம் குறித்து பேசும் இந்த ஆட்சியாளர்கள் தொடர்பில் பேசும் பணியே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 1948 இருந்து 17 ஆண்டுகள் இந்த நாட்டில் சாபம் காணப்படவில்லை. 1965ற்கு பிறகு சாபங்கள் ஆரம்பித்தன. ரோகண விஜயவீரவுக்கு ஆட்சி கிடைக்கவில்லை என்பதற்காக இவர்களே நாட்டின் அழிவை ஆரம்பித்தனர். ஜேவிபியினரே 76 ஆண்டு கால சாபத்திற்கு பிரதான காரணம். இந்த அரசாங்கத்திற்கு எதிராக சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்று கூடியுள்ள முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். அடுத்தடுத்த கூட்டத்தில் இணைவதற்கு எந்தவித நிபந்தனையும் இல்லை என்று ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றோம். மக்களை ஏமாற்றிய பொய்க்காரர்களை ஆட்சியிலிருந்து விரட்டியதன் பின்னரே எமது பயணம் முடியும். நாமல் ராஜபக்ஷவை போன்ற ஏனைய சகல கட்சியினரும் இரண்டாவது தலைமுறை தலைவர்கள் இருக்கின்றனர். அவர்கள் அனைவரையும் இணைத்து கொண்டு இந்த போராட்டத்தை தொடருவோம். மஹிந்த ராஜபக்ஷ 30 ஆண்டு கால யுத்தத்தை நிறைவு செய்த தலைவராகவும், ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டில் வரிசை யுகத்தை நிறைவிற்கு கொண்டு வந்த தலைவராகவும் உள்ளனர். இதனை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எம்மை 1000 சிறைகளில் அடைத்தாலும் இந்த பயணத்தை நாம் நிறுத்தப் போவதில்லை.